ஜெயலலிதா செத்த பிறகு இவங்க இன்னும் முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு ஆசைப்பட்டு 3 மாசம் டேரா போட்டாங்களா தமிழ்நாட்டுல. அந்த மாசம் இந்த ஆண்டு நீட் இருக்காது, அதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம் இருந்தாங்க. அப்ப நீ முதலமைச்சர் ஆக போறேன்னு ஒரு கனவு இருக்கும் போது நீ வேற மாதிரி பேசுறீங்க. இப்போ அது கனவு கிடையாது, இந்த மாதிரி பேசுறீங்க. இப்ப நான் கேட்கிற பிரதமருக்கு மருத்துவம் பாக்குறாரு, குடியரசுத் தலைவருக்கு மருத்துவம் பாக்குறாங்க, நிர்மலா சீதாராமன் மருத்துவம் பாக்குறாங்க. அவங்க நீட் எழுதினாங்களா? நீட் எழுதல. சமஸ்கிருதத்துக்கும் மெடிசன் படிக்கிறது என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு சம்பந்தம் தான். நீ உயர் ஜாதி தான், நீ மெடிசன் படிக்கணும், மற்ற ஜாதியினர் படிக்க கூடாது. இதுதான் இன்னைக்கு ஒரு மருத்துவ கல்லூரி ஆண்டு ஃபீஸ் பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு இதற்கு யார் காரணம்? ஒன்றிய அரசு. மத்திய நிதியமைச்சர் பேசும்போது நீட் எக்ஸாம்னால ஏழை எளிய மாணவர்கள் வந்து மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க, இல்லைன்னா இந்த கல்லூரிகள் அதிக கட்டணம் இருக்கும். அதாவது தொடர்ந்து நம்ம சொன்னோம், முதல்ல கேபிடேஷன் ஃபீ, நான் கேபிடேஷன் ஃபீயை ஒழிக்க போறோம்னு சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி ஒரு ஆண்டுக்கு ஃபீஸ் 25,000 30,000. இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஆண்டு ஃபீஸ் பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு. இதற்கு யார் காரணம்? ஒன்றிய அரசு தான். இதே 2018 இந்த தம்மா வந்தாங்களா, இந்த நிதியமைச்சர், ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அவங்க அப்ப நிதியமைச்சர். ஜெயலலிதா செத்த பிறகு இவங்க இன்னும் முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு ஆசைப்பட்டு 3 மாசம் டேரா போட்டாங்களா இதுக்கு தமிழ்நாட்டுல தான் முதல்வர் ஆகிறதுக்கு. ஏன்னா அடிமை ஆட்சியை வீழ்த்தலாம் என்று. அப்போ அந்த மாசம் இந்த ஆண்டு நீட் இருக்காது, அதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம். அப்ப நீ முதலமைச்சர் ஆக போறேன்னு ஒரு கனவு இருக்கும் போது நீ வேற மாதிரி பேசுனீங்க. இப்போ அது கனவு கிடையாது, இந்த மாதிரி பேசுறீங்களே. இப்ப நீட் நான் கேட்கிறேன், இப்ப இதனால இதுக்கு என்ன சாதிச்சிட்டீங்க? இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க உங்களுக்கு மருத்துவம் பாக்குறாரு, பிரதமருக்கு மருத்துவம் பாக்குறாரு, குடியரசுத் தலைவருக்கு மருத்துவம் பாக்குறாங்க, நிர்மலா சீதாராமன் மருத்துவம் பாக்குறாங்க. அவங்க நீட் எழுதினாங்களா? நீட் எழுதல. நீட் எழுதாத தலை சிறந்த மருத்துவம், இந்த உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர்கள் யாரு என்றால் நீட் எழுதாது. முடிக்கிறேன் போது ஏன் உங்களுக்கு இது காரணம் என்றால் 60ல என்ன பண்ணீங்க? மெடிக்கல் மெடிசன் படிக்கணும், சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும். சமஸ்கிருதத்துக்கும் மெடிசன் படிக்கிறது என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு சம்பந்தம் தான். நீ உயர் ஜாதி தான், நீ மெடிசன் படிக்கணும், மற்ற ஜாதியினர் படிக்க கூடாது. இதுதான் ஏன் இப்ப கொண்டு வராங்க. நீட்ல எவ்வளவு குழப்பாடு. கொஸ்டின் பேப்பர் என்ன பண்றாங்க? ஒரே நாள்ல ஒரே டைம்ல இருக்கிறாங்க. ஜப்பான்ல எழுதலாமா கொஸ்டின் பேப்பர்? அந்த கொஸ்டின் அங்க லீக் ஆகி இங்க இந்தியாவுக்கு ஒரு ஆன்சர் ஷீட் லீக் பண்றாங்க. எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, சிபிஐ என்கொயரி நடந்திருக்கு. அதற்கான பொறுப்பான அமைச்சர் ராஜினாமா செய்தாரா? இல்லையா? மூடி மறைக்கிறாங்களே. நீட் தேர்வு குளறுபடி. தென்னகத்தில் நடக்க நீட் தேர்வு சுத்தமானது, மக்கள் அவ்வளவு கடினமா இருக்கு. வரும்போது கிட்டத்தட்ட செக்கிங்ல பாவம் மாணவர்கள் என்ன படித்தோம் என்பதை மறந்து விடுறாங்க. ஆனால் வட மாநிலத்தை பார்த்தீங்கன்றால் ஆசிரியர்களும் பெற்றோரும் கொஸ்டின் பேப்பர் கூடவே போய் அவர் காப்பி அடிப்பதற்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும். ஏன் இது கேட்கல? நீங்க நீட் எழுதுனா குறைந்தபட்சம் 12ஆம் கிளாஸ்ல 50% பாஸ் ஆயிருக்கணும். பாஸ் ஆகாத சட்டம். ஆனால் குஜராத்ல ஒரு மாணவி 720க்கு 720 இருக்காங்க. ஆனா 12th பாஸ் ஆனாங்களா? இல்ல. 12th அவங்க ஃபெயில். திருப்பி எழுதுறாங்க செகண்ட் அட்டெம்ப்ட்ல. ஆனால் நீட்ல மட்டும் 100க்கு 100% ஆகியிருக்காங்க. இது என்ன சொல்கிறது? குளறுபாடு இருக்குது. குளறுபாடு எங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள் ஒன்றிய அரசு. இதை எதிர்க்கிறோம்.